2024 நவம்பர் வரையிலான கூடுதல் வாக்காளர் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அரசு பதிவேட்டில் இடம்பெற்றுள்ள அப்பட்டியல் நவம்பர் 1 முதல் 30 வரை தானியங்கி முறையில் வாக்காளர்களாக பதியப்பட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட 39,546 பேரது பெயர்களையும் உள்ளடக்கியது. அது தவிர வாக்களிக்கும் தொகுதி மாறிய 10,388 பதிவு பெற்ற வாக்காளர்கள் மற்றும் வாக்காளர் அந்தஸ்து அல்லது பிரிவு மாறிய 1,804 பேரின் பெயர்களும் அதில் இடம்பெற்றுள்ளன. எனவே மேற்கண்ட பிரிவுகளை சார்ந்தவர்கள் ஜனவரி 18 வரையிலான இந்த ஒரு மாத காலகட்டத்தில் இந்த கூடுதல் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களையும் விவரங்களையும் சரிபார்த்துக் கொள்ளலாம். மை எஸ்பிஆர் சேமா செயலி, ஹாட்லைன், தொலைபேசி அழைப்பு சேவை உள்ளிட்ட 5 வழிகளில் பொதுமக்கள் அவ்வாறு செய்யலாம் என எஸ்பிஆர் செயலாளர் டத்தோ இக்மால்ருடீன் இஷா தெரிவித்தார். இந்திய நாட்டவர்களுக்கான விசா விலக்கு சலுகையை அரசாங்கம் 2026 டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. உள்துறை அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ அவாங் அலி ஜமான் அறிக்கை வாயிலாக அதனை அறிவித்தார். மலேசியா 2025 ஆசியான் உச்சநிலை மாநாட்டை ஏற்று நடத்தவிருப்பது மற்றும் 2026 மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டின் பிரச்சார இயக்கத்தை முன்னிட்டு அச்சலுகை நீட்டிக்கப்படுவதாக அவர் கூறினார். சீன சுற்றுப்பயணிகளுக்கான விசா விலக்கும் அதே காலகட்டத்திற்கு நீட்டிக்கப்படுகிறது. இந்த விசா தாராளமயமாக்கல் கொள்கையானது தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் வராத வகையில் நாட்டின் பொருளாதாரத்தையும் சுற்றுலாத்துறையையும் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்ட அச்சலுகையின் வாயிலாக இந்திய சீன சுற்றுப்பயணிகளுக்கு 30 நாள் விசா விலக்கு அளிக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பெருநாளை ஒட்டி தனியார் வாகனங்களுக்கு அனைத்து நெடுஞ்சாலைகளிலும் 2 நாட்களுக்கு இலவச டோல் கட்டணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையில் சொந்த ஊர்களுக்கு திரும்புவோரின் வசதிக்காக டிசம்பர் 23 திங்கட்கிழமை நள்ளிரவு 12:01 மணி தொடக்கம் டிசம்பர் 24 செவ்வாய்க்கிழமை இரவு 11:59 மணி வரை அச்சலுகை வழங்கப்படும். பொதுப்பணி அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் அதனை அறிவித்தது. எனினும் ஜோஹர் பாலத்திற்கும் 2வது பாலத்திற்கும் இந்த சலுகை பொருந்தாது. இந்த இலவச டோல் கட்டண சலுகையால் அரசாங்கம் 38 மில்லியன் ரிங்கெட்டை நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்களுக்கு இழப்பீடாக வழங்கும். விழா காலங்களில் மக்களின் சுமையை குறைக்கும் நோக்கில் மடானி அரசாங்கம் அறிவித்துள்ள இச்சலுகையை வாகன ஓட்டிகள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சொந்த ஊர்களுக்கான பயணத்தை சுமூகமாக்க நன்கு திட்டமிட்டுக் கொள்ளுமாறும் பொதுமக்களை அமைச்சு கேட்டுக்கொண்டது. தெலங்கானா டுங்கூனில் பழைய மீன் நிலைய துரப்பண மேடையிலிருந்து தவறி விழுந்த தொழிலாளர் தனது வலது தோள்பட்டையில் இரும்பு கம்பி குத்தி படுகாயமடைந்தார். பாக்கா தொழிற்பேட்டையில் நேற்று மாலை அவர் இரும்பு கம்பிகளை வெட்டி கொண்டிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. சம்பவத்தின் போது செயல்பாடு நிறுத்தப்பட்ட அம்மீன் நிலையத்தின் 7வது மாடியில் மேலும் 2 நண்பர்களுடன் அவர் பணியில் ஈடுபட்டிருந்தார். நல்ல வேளையாக பாடி ஹார்னஸ் எனப்படும் பாதுகாப்பு சேனத்தை அணிந்திருந்ததால் தரையில் விழாமல் அந்தரத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். 84 மீட்டர் உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த 34 வயது அவ்வாடவரை தீயணைப்பு மீட்புத் துறையினர் பாதுகாப்பாக கீழே இறக்கினர். சம்பவ இடம் வரவழைக்கப்பட்ட மருத்துவ குழுவினர் இரத்தப்போக்கை நிறுத்த உடனடியாக காயத்திற்கு கட்டுப்போட்டு அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எனப்படும் மலாயா பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று ஒரு பூனை இறந்து கிடந்த சம்பவம் குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. அண்மைய காலமாக பல்கலைக்கழக வளாகத்தில் பூனைகள் மர்மமான முறையிலும் கொடூரமாகவும் இறந்து கிடக்கும் சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து வருகின்றன. பல்கலைக்கழக வளாகம் பாதுகாப்பானதாக இருப்பதை உறுதி செய்யும் கடப்பாட்டில் உறுதியாக இருப்பதால் இந்த போலீஸ் புகார் செய்யப்பட்டதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் நிர்வாகம் கூறியது. அங்கு இது 2வது சம்பவமாகும். எனவே அவற்றில் மிருகவதை இருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அது நம்பிக்கை தெரிவித்தது. பல்கலைக்கழக வளாகத்தில் கைவிடப்பட்ட பிராணிகளை கையாளும் முயற்சியில் யூனிவர்சிட்டி மலாயா அனிமல் கார்டியன்ஸ் என்ற அமைப்புக்கு ஆகஸ்டில் தாங்கள் அங்கீகாரம் வழங்கியதையும் நிர்வாகம் சுட்டிக்காட்டியது. இதற்கு முன் மலாயா பல்கலைக்கழகத்தின் வர்த்தக மற்றும் பொருளாதார கல்வி புலத்தில்
2 பூனைகள் கொடூரமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் வைரலானது குறிப்பிடத்தக்கது. ஜோர் சிங்கப்பூர் மக்களை மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் 25 இருந்து 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோஹர் பாரு, ஜோஹரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் மேற்கொண்டு வரும் புற்றுநோய் சிகிச்சைகளில் நல்ல முன்னேற்றம் தெரிவதாக பக்கிங்ஹாம் அரண்மனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே அடுத்த ஆண்டும் சிகிச்சை தொடரும். மற்றபடி அவரின் உடல்நிலையில் கவலைப்படும்படியான பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது தாயார் 2ஆம் எலிசபெத்தின் மறைவுக்கு பிறகு 2022இல் அரியணை ஏறிய 76 வயது சார்ல்ஸ் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை கடந்த பிப்ரவரியில் அரண்மனை உறுதிப்படுத்தியது. புரோஸ்டேட் வீக்கத்திற்காக அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட போது அவருக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டது. ஆனால் என்ன புற்றுநோய் என்பது அறிவிக்கப்படவில்லை. இதையடுத்து ஓய்வில் இருந்தவர் ஏப்ரல் மாதம் அரச பணிகளுக்கு திரும்பினார். பொது நிகழ்ச்சிகளில் அவர் மீண்டும் பங்கேற்க தொடங்கினாலும் உடல் நிலையை கருத்தில் கொண்டு நிகழ்ச்சி அட்டவணைகள் தீவிரமாக கண்காணித்து வரப்பட்டன. இந்நிலையில் புற்றுநோய் கண்டறியப்பட்டதிலிருந்து முதல் வெளிநாட்டு பயணமாக சார்ல்ஸ் மற்றும் துணைவியார் கமீலா இருவரும் அக்டோபரில் ஆஸ்திரேலியா, சமோவா நாடுகளுக்கு பயணமாகினர். லண்டன் திரும்பும் வழியில் அரச தம்பதிகள் தனிப்பட்ட முறையில் இந்தியா பெங்களூருவில் உள்ள ஆரோக்கிய மையத்தில் சில நாட்கள் தங்கி சார்ல்ஸ் அங்கு ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் மக்கள் குவிந்திருந்த கிறிஸ்துமஸ் சந்தையை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 2 கொல்லப்பட்டனர். தலைநகர் பெர்லினில் வெள்ளிக்கிழமை இரவு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தேவையான கேக், பரிசு பொருட்கள் போன்றவற்றை வாங்கிக் கொண்டிருந்த போது அதிவேகத்தில் கார் ஒன்று சந்தைக்குள் புகுந்து கூட்டத்தை மோதியது. இதனால் பலர் தூக்கி வீசப்பட்டனர். காரோட்டியை உடனடியாக கைது செய்த போலீசார் அவர் 2006ஆம் ஆண்டிலிருந்து ஜெர்மனியில் வசித்து வரும் 50 வயது மருத்துவர் என அடையாளம் கூறினர். சந்தேக நபரின் காரின் பின்னிருக்கையில் பயணப்பட்டி ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டது. எனினும் அதில் வெடிப்பொருட்கள் எதுவும் இருந்ததா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. சந்தேக நபர் தனியாளாக தாக்குதல் நடத்தியிருப்பதால் தற்போதைக்கு அபாயம் எதுவும் இல்லை என போலீஸ் கூறியது. அச்சம்பவம் குறித்து கடும் அதிர்ச்சி தெரிவித்த ஜெர்மனி நாட்டின் தலைவர் கேன்சலர் மீட்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு உத்தரவிட்டார். சம்பவ இடத்தில் இன்று பின்னேரம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்க திட்டமிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துமஸ் மரங்களாலும் அலங்கார வண்ண விளக்குகளாலும் பெருநாள்களை கட்டியிருந்த அச்சந்தையில் ஒரே வினாடியில் நிலைமை தலைகீழான துயர காட்சிகள் வைரலாகி வலைத்தளங்களில் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற அறுபடை வீடுகளில் ஒன்றான தமிழகத்தின் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 2 தாக்கிக் கொன்ற யானை தெய்வானை வனத்துறையினரின் தீவிர கண்காணிப்பில் மீண்டும் வழக்கு நிலைக்கு திரும்பியுள்ளது. பழையபடி தனது சாந்தமான இயல்புக்கு மாறியுள்ள தெய்வானை புதிய பாகனுடன் கொஞ்சம் வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது. அதில் இனி யாரையும் தாக்குவாயா என பாகன் வேடிக்கையாக கேட்க, தாக்க மாட்டேன் என பதில் சொல்வது போல் யானை தெய்வானை தலையை ஆட்டியது. அதுவும் தும்பிக்கையால் தனது இடது காதை பிடித்துக் கொண்டே தெய்வானை தலையாட்டியது மன்னிப்பு கேட்பது போலிருந்தது. யானையின் அச்சையில் பார்ப்போரை நெகிழச் செய்த நிலையில் அது சாந்தமடைந்தது குறித்து பலரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நவம்பர் 28ஆம் தேதி யானை தெய்வானை தாக்கியதில் யானைப்பாகன் மற்றும் அவரது உறவினர் ஒருவர் உயிரிழந்தனர். கோவிலுக்கு வருவோரின் செல்ல பிள்ளையாக வலம் வந்த தெய்வானையின் திடீர் ஆவேசம் பக்தர்களை அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.